ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது தமாம் சீக்கோவில் இருக்கிற ஒரு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் தான். வியாழக்கிழமை இரவுலேருந்தே இந்த மார்க்கெட்டுக்கு பொருட்கள் வரங்க தொடங்கிடும். நம்ம கூட நம்ம சிராஜ்பாய் இருக்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே இந்த மார்க்கெட் ஆரம்பமாகும். இரவு வர நம்ம பார்க்கும்போது ஒரு கோழி மார்க்கெட்டு போலவே இந்த மார்க்கெட் காட்சியளிக்கும். அதிகமாக இந்த மார்க்கெட்டில் விற்கிற கோழிகள் முட்டை கோழின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு நண்பர்கிட்ட விசாரித்தேன். அப்போ அவர் சொன்னார், முட்டை கோழி இது ஒரு 4 ஆண்டுகள் முட்டை போட்டுட்டு அப்புறமா தான் இங்கே விற்பனைக்கு வருது, டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து இங்கே விற்பனைக்கு வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் என்னுடைய நண்பர் முன்னால் ஒரு தடவை இந்த கோழி வாங்கி நான் கறி வச்சு சாப்பிட்ருக்குறோம். அவ்வளோ வேகாது. அது கொஞ்சம் இறைச்செல்லாம் கொஞ்சம் மரம் மாதிரியே இருக்கும், அவ்வளோ வேகாமல். இந்த கோழிகள் அதிகம் பங்களாதேஷை சேர்ந்த நண்பர்கள் தான் வாங்கிட்டு போகிறத பார்க்க முடியும். நம்ம இரவில் பல நேரங்களில் பார்த்துருக்குறோம். அப்படி முழு கோழியாட்டே வாங்கி ரூமுக்கு கொண்டு போவாங்க. வெள்ளிக்கிழமை அதிகாலை இருந்தால் ரியல் மார்க்கெட்டு துவங்கும். இங்கே கோழிகள் மட்டுமின்றி கிளி, புறாக்கள், முயல், பாம்பு, உடும்பு, விலை உயர்ந்த நாய்கள் மற்றும் பல செல்ல பிராணிகளும் இங்கு விற்பனைக்கு வரும். நாங்கள் அதிகாலை 5 மணிக்கே வந்ததால் கூட்டம் மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று பாம்பு மற்றும் உடும்பு போன்ற பிராணிகளை காண முடியவில்லை. இங்கு பிராணிகள் மட்டுமல்லாமல் பேரித்தம்பளம், உபயோகித்த துணிகள், உபயோகித்த செருப்புகள் மற்றும் பாத்திரங்கள் போன்ற வீட்டு உபயோக பொருட்களும் இங்கே விற்பனை செய்வதை பார்க்க முடிந்தது. கிளி ஒன்று விலை கேட்டபோது அவர் சொன்ன விலை உண்மையிலே எங்களை ஆச்சரியப்பட வச்சுது. அவர் 4600 ரியாலு சொன்னார் விலை. அது ஒரு 4th கிரேடு கிளீனும், அது ஒரு 5th கிரேடு கிளீன்னாக்கா அது 5000க்கு மேலே ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு சொன்னார். 4600னா சுமார் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இந்தியன் மணிக்கு அது ப்ரைஸ் வருது. முயல் ஒன்று சும்மா விலை கேட்டோம். அது ஒரு 40 ரியால் சொன்னார். 40 ரியால்னாக்கா சுமார் ஒரு 880 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. முயல் விலை ஓகே தான். ஆனால் கிளியோட விலை எங்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக இருந்தது. சும்மா அப்படியே மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படி அந்த மதுரா ஹோட்டலில் போயிட்டு ஆளுக்கு 2 இட்லியும் ஒரு சாயையும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ. إذا بقيت أنت على خدمة لا وش فيهم دابعنا خلاص.